செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் ஃப்ரைடே மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி பார்த்து அனலைஸ் பண்ணோம், நம்ம ப்ரிடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரைடே ப்ரிடிக்ஷன் வீடியோ நம்மளால் போட முடியல, ஃப்ரைடேக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் வீடியோவை, ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால. பட் நம்ம குரூப்பில் நம்மளோட லெவல்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம், எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்க நிறைய பேர் நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸில் டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு ஒரு தடவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எந்தெந்த லெவல்ஸை நான் அப்டேட் பண்ணுறதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படிலாம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கிளியராக டீட்டெயில்டாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது என்னோட காமன் டெலிகிராம் குரூப் லிங்க். ஸோ அந்த காமன் டெலிகிராம் குரூப்பில் இண்டிசஸ் ரிலேட்டடாக, இண்டிசஸ் ரேஞ்சஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸை அப்லோட் பண்ணுறோம். ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை, அதாவது EODயில் நம்ம எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம EODயில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் எவ்ரி ட்ரேடிங் டே செக்ஷன் காலையில் 6லேருந்து 7:30 மணிக்கெல்லாமே நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அப்லோட் பண்ணுறோம். ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன், அதே மாதிரி எக்ஸ்பைரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இருக்குது இல்லையா. ஸோ நம்ம வீடியோஸ்லையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்சும் கொடுக்குறோம்ல. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸோ எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் காலையில் 6லேருந்து 7:30 மணிக்கு, ஸோ ரெகுலர் ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன் மற்றும் 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன் ரெண்டையுமே நம்ம காலையில் ஏர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம EODயில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி நான் இங்கே ஸ்ட்ரைக்கையும் அனலைஸ் பண்ணி என்னோட ப்ரிடிக்ஷனை தான் அதில் அப்லோட் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. ஸோ நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு நீங்கள் முதல்ல நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலயமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இயர்லி மார்னிங் நம்ம கால் புட் ரெண்டையுமே இங்கே அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம கால் போகுமா புட் போகுமா அப்படின்றது இருக்குது இல்லையா. ஸோ டைரக்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது 9:10லேருந்து 9:15க்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா 9:11க்கு அப்லோட் பண்ணியிருப்போம் வெள்ளிக்கிழமை. ஸோ நான் காலை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, புட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும், அதே மாதிரி இயர்லி மார்னிங் நம்ம ஒரு 4 டார்கெட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 4 டார்கெட்டில் இன்றைக்கி போகிறது எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் அதில் நம்ம 9:10லேருந்து 9:15க்கு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வந்திருந்தது டார்கெட் 2ன்றது இது வரைக்கும் இல்லையா 143. அதே மாதிரி டார்கெட் 1ன்றது இங்கே 137. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கில் நான் வந்து 90லேருந்து 100 பையிங் எடுத்தேன் அப்படின்னா 137 வரைக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் 143 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஹைன்றது இதோ இருக்குது பாருங்கள் 190. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா டார்கெட் 2, ஸோ 131. ஸோ இந்த டார்கெட்ஸை ரீச் ஆணுச்சா அப்படின்றத நம்மளோட ஸ்ட்ரைக்கில் பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த பேஜஸில் என்னென்ன இருக்கோ, நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு தடவை சொல்லிடுறேன்.
ஸோ இப்போ நிஃப்டி இருக்குது இல்லையா, இப்போ நார்மலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஃப்ளாட்டாக ஒரு சின்ன பாசிட்டிவ் சின்ன நெகட்டிவில் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ஓப்பன் இருக்குது அப்படின்னா நான் எங்கே பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ இப்போ காலைல பார்த்தோம்னா 90லேருந்து 100 81 டார்கெட்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த 4 டார்கெட். அதே மாதிரி புட் சைடில் 22,050 ஸ்ட்ரைக்கில் 100லேருந்து 110 பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் 83, டார்கெட்ஸ் 133, 146, 159, 171. இன்கேஸ் மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, கேப் அப்புன்றது எஸ்டர்டேவோட ஹை அண்ட் லோவை ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கேப் அப், எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கேப் டவுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூஜாக ஒரு கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆகுது. இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த பையிங் இருக்குல்ல, இந்த பையிங்க்கு மேலேயே சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த பையிங்க்கு மேலேயே சப்போர்ட் எடுத்து புட் சைடில் ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது, ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுக்கும் இங்கே லெவல்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ நார்மலாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவலில் பார்க்க போகிறோம். கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சுன்னா காலில் இந்த லெவலில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி புட்டுக்கும் நம்ம இந்த லெவலில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெவலில் தான் நிஃப்டி மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம ஸ்ட்ரைக் பார்க்கும்போது சொல்கிறேன். இந்த ரேஞ்சஸை வச்சு நம்ம எப்படி அந்த லெவலில் மார்க் பண்ணுறன்றதை இப்போ சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோன்னா, ஒரு மேஜர் லெவல் அண்ட் மைனர் லெவல், அதாவது ஒரு சின்ன கேப் அப் இல்லை ஒரு நல்ல வால்டலான ஒரு கேப் அப் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ரேஞ்சை பிரித்து தான் நம்ம இந்த ரேஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை பாக்ஸாக நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா 2 பாக்ஸும் வந்து ஒரு இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இந்த 2 பாக்ஸ் இன்டர்செக்ட் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா 133லேருந்து 123. ஸோ இப்போ ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 22,050 இந்த புட்டு ஸ்ட்ரைக் வந்து 133லேருந்து 123 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்ற என்னோடய ப்ரிடிக்ஷனை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ப்ரீ ஓப்பனில் இந்த 4 டார்கெட்ஸ் இதில் கொடுத்துட்டேன். ப்ரீ ஓப்பன் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் போகுது அப்படின்னா, கால் புட்டு எந்த சைடில் போனாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரைக்லேயும் அந்த மூவ்மெண்ட்டு ஒரு நல்ல ஒரு நம்ம 4 டார்கெட்டையும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு மூவ்மெண்ட் போச்சுன்னா அந்த மேக்ஸிமம் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இங்கே ப்ரீ ஓப்பன்லேயே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ மிட் ஆவரேஜ் ஹை. ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் ஹை 190. ஸோ அப்போது ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகுது, நம்ம 4 டார்கெட்டையும் பிரேக் பண்ணி போகுது அப்படின்னா இந்த டார்கெட்ஸ் எல்லாம் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதில் இந்த ஹைன்றது தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேக்ஸிமம் டார்கெட். ஓகேவா? இப்போ இந்த பேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டார்கெட் லெவலில் தான் நான் பார்ப்பேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு டார்கெட் இல்லை, ஸ்லோ மூவ் இருக்குது. அதாவது இப்போ காலில் வந்து டார்கெட் இருக்குது, புட்டு சைடில் எனக்கு ஸ்லோ மூவ்னு இருக்குன்னா நான் புட்டை பார்க்க மாட்டேன், கால் சைடில் தான் எனக்கு சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்பேன். அதுவே கால் சைடில் ஸ்லோ மூவ் வந்து புட்டு சைடில் எனக்கு இந்த டார்கெட்டு இந்த சைடில் ஸ்லோ மூவ் வந்து இங்கே டார்கெட் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் புட்டு சைடில் எனக்கு பிஇயில் சப்போர்ட் எடுக்குதா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ இதில் நம்ம வச்சுருக்கிற கண்டிஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் நான் வச்சுருக்கிறது. எனக்கு இப்போது இந்த சைடில் புட்டில் எனக்கு டார்கெட் வந்திருக்கு, கால் சைடில் ஸ்லோ மூவ் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு இங்கே புட்டில் சப்போர்ட் எடுக்கும்போது இங்கே ஆப்போசிட் சைடு இந்த கால் 90லேருந்து 100 இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த ஸ்ட்ரைக் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கணும். ஓகேவா? இங்கே எனக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இதுக்கு கீழே எனக்கு இங்கே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த லெவலை பிரேக் பண்ணி அந்த டயத்தில் எதிர் கீழே வரலாம், இல்லைனா இதுக்கு கீழே தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும். ஒன்று பிரேக் டவுன் ஆகணும், இல்லைனா ஆல்ரெடி கீழே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான சப்போர்ட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இன்கேஸ் எனக்கு இதில் வந்து மேலே ஒரு இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சில் இந்த ஸ்ட்ரைக் இருக்குது, டார்கெட் லெவலில் ஸ்ட்ரைக் இருக்குது, ஆனால் எனக்கு இங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நான் ஒரு 50% ரிஸ்க்கு வச்சு இங்கே ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நார்மலாக எடுக்கிற லாட் சைஸை விட கம்மியாக இது பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா ஒரு பையிங் எடுப்பேன். அப்போது நான் பார்க்கக்கூடிய மெயினான விஷயம் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, இந்த மூவ்மெண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி போகும்போது இங்கே டவுன் ஆகுது இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்ல கண்டிஷன், அந்த கண்டிஷன் இங்கே நடக்குதா அப்படின்றத பார்ப்பேன். இதை பிரேக் டவுன் பண்ணுதா, இல்லை இந்த ஸ்ட்ரைக்கும் இதில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுதா அப்படின்றத. ஸோ இது பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா நான் இந்த ஸ்ட்ரைக்கில் ஹோல்ட் பண்ணுவேன். அது பிரேக் டவுன் ஆகாமல் இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நான் குவிட் பண்ணிடுவேன். ஓகே, ஒரு ஹெல்த்தியான பையிங் சப்போர்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது எனக்கு சப்போர்ட் எடுக்குது புட்டில் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்க கால் என்னோட பையிங் லெவலுக்கு கீழே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த டயத்தில் என்னோட பையிங் லெவலை பிரேக் டவுன் பண்ணணும்.
ஓகேவா? அப்படி இருக்குது அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு பையிங் சப்போர்ட் எனக்கு கிடச்சிருக்கு. மேலே இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி தான் இங்கே எடுப்பேன். மேலே மூவ்மெண்ட் போகும்போது நம்ம கண்டிஷன் இங்கே அப்ளிகபிள் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ரகிள் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு ஃப்ளாட் மூவ் போகும். ஸோ அந்த டயத்தில் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே அப் சைடில் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நான் ஸ்ட்ரைக்கில் எப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா ஃப்ரைடே எல்லாமே கிளியராக நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ இந்த லெவலில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நிஃப்டி நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரைக் பார்த்தோம் அப்படின்னா 22,150 அப்புறம் 22,050. ஸோ 22,050 புட்டில் நம்மளுக்கு இங்கே வந்துருந்துச்சு இல்லையா, நான் சொல்லியிருந்தாலே பேங்க் நிஃப்டி 133லேருந்து 123ன்ற லெவல் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 133லேருந்து 123 நம்மளோட இந்த பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி இங்கே தான் சப்போர்ட் எடுத்து போகிறாங்க. ஸோ இங்கே சப்போர்ட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா பையிங்க்கும் ஸ்டாப் லாஸுக்கும் கீழே தான் ஓப்பனும் ஆகியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிஷன் இங்கே அப்ளிகபிள். அதே மாதிரி நம்மளுக்கு வந்திருந்த டார்கெட் ஆவரேஜ் ஹை 190. ஸோ எக்ஸாக்டாக போயிட்டு இங்கே ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம பாசிட்டிவ் பையிங்கில் சப்போர்ட் எடுத்து நம்ம ப்ரீ ஓப்பனில் கொடுத்த டார்கெட்டையும் போய் ரீச் பண்ணிட்டாங்க 190. ஸோ இங்கே 9:30 மணிக்கெல்லாம் ரீச் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகுறாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்போசிட் மூவ் காலில், ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு 2 சைட்லேயுமே டார்கெட் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா கால் சைடில் ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நம்ம ஒரு நிமிஷம். எஸ், இதோ இங்கே 9:35க்கு இங்கே நம்மளுக்கு 9:30 நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம இங்கே 9:35 நம்ம கொடுத்துருந்தோம். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். நம்ம பி சைடில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம சி சைடில் ஒரு மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி மூமெண்ட் போகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது இல்லையா. ஸோ நாங்கள் சொன்னேன்ல நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா இங்கே எனக்கு பிரேக் ஆகணும். இங்கே எனக்கு பையிங்க்கு மேலே இருக்குது. ஓகேவா, இங்கே எனக்கு பையிங்க்கு மேலே தான் இங்கே மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ நான் இங்கே பை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே பிரேக் டவுன் ஆனால் தானே இங்கே ஒரு மூவ்மெண்ட் போகும். ஸோ அதையும் நம்ம இங்கே இன்டிமேட் பண்ணி கொடுத்துருந்தோம். இஃப் PE பிரேக் டவுன் அவர் பையிங் லெவல் தென் CE சைடு we can expect குட் மூவ். PEயில் எனக்கு பிரேக் டவுன் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு கால் சைடில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம 9:35 நம்மளோட குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே எனக்கு சப்போர்ட் கிடைச்சது வந்து ஒரு 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா இந்த ரேஞ்சில் இங்கே இந்த இடத்துல தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேருந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி இங்கே போகுது இல்லையா. ஸோ அப்போது இந்த கேண்டிலை வாட்ச் பண்ணுங்கள். இங்கே பையிங்கில் இங்கே ட்ரிகர் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ இதில் வந்திருந்த டார்கெட் நம்மளுக்கு 2 கால் சைடில் வந்திருந்த டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஸோ கால் சைடில் வந்திருந்தது 2, புட் சைடில் ஆவரேஜ் ஹை. ஸோ புட் சைடில் இங்கே ஆவரேஜ் ஹையை ரீச் பண்ணிவிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கால் சைடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் 2வை ரீச் பண்ணிட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி இங்கே பையிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகுதா. ஸோ அப்போ இங்கேயும் ஒரு ஃப்ளாட் மூவ் வருது. ஸோ இந்த டயத்தில் குவிட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அங்கே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து இது ரிஜெக்ட் ஆகி இங்கே மூவ்மெண்ட் போகுது இல்லையா. ஸோ இந்த இடம் ஸ்டாப் லாஸ் இங்கே ரிஜெக்ட் ஆகி ஸ்டாப் லாஸையும் பிரேக் டவுன் பண்ணி இங்கே போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப் சைடில் போயிருந்ததும் பார்த்தோம் அப்படின்னா 189.95. ஸோ 190 வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. இங்கே 60 ரூபாயில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் இங்கே ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணும்போது எனக்கு 190 வரைக்கும் கிடச்சிருக்கும். அதே மாதிரி ஸோ இங்கே 120லேருந்து 130 இந்த ரேஞ்சில் இங்கே ஒரு பையிங் நம்ம எடுத்திருந்தாலும் இங்கே 190. ஸோ நம்ம எந்த நார்மலாக ஒரு பையிங் எங்கே கிடைக்குன்றதையும் சரி, கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகும்போது அப்போ நம்மளுக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த பையிங் ரேஞ்சையும் டார்கெட்ஸையும் ஸ்டாப் லாஸையும் என்னோடய ப்ரிடிக்ஷனை நம்ம காலையில் 6:30 மணிக்கெல்லாமே கொடுத்துட்றோம். அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் முடிஞ்சு நம்ம கொடுத்துருக்க டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஸோ லைவில் அதை அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்தாலே போதுன்ற மாதிரி தான் நம்ம எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காலையில் வந்து புட் சைடில் இங்கே பையிங்கில் சப்போர்ட் எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பையிங்கை பிரேக் டவுன் பண்ணி கீழே வராங்க. நம்ம கண்டிஷன் இங்கே அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இங்கே பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்திருந்த டார்கெட்டை பார்ப்போம்.
ஸோ பேங்க் நிஃப்டியில் புட் சைடில் டார்கெட் 2, கால் சைடில் டார்கெட் 1. ஸோ இங்கே என்ன ஆகுது, புட்டில் இங்கே பையாக பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே போய் டார்கெட் 2 ரீச் பண்ணிவிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்க. ஸோ ஆனால் அப்போ நம்ம இங்கே பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கேருந்து மேலே போய் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுது இல்லையா. ஸோ இந்த இடத்த தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரேக் டவுன் ஆன இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அகைன் இங்கேருந்து பிரேக் ஆகி நம்மளுக்கு கால் சைடில் வந்திருந்த டார்கெட் என்ன 1. ஸோ நம்மளுக்கு இங்கே டார்கெட் 1 ரீச் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டவுன் சைடு மூவ் போயிட்டாங்க. ஓகேவா. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுத்த பையிங்லையும் சப்போர்ட் எடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டையும் ஃப்ரைடே ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க இதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க, எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற உங்களோட விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ ஓவராலாக நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத இயர்லி மார்னிங்கே கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் இன்றைக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷனில் நேற்று கால் புட்டு அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலேயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்ஸை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ நல்ல மூவ்மெண்ட் போயிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம குரூப் மெம்பர்ஸ் உங்களுக்கு இதுலேயும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக வீடியோஸ் அதுக்கு மேக் பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் நம்ம மெசேஜஸ்லேயே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.